கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்க. இந்த நாளிலும் இயேசுவே ஜீவன் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லி இருக்கிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் அவைகள் அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் இதை குறித்து இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். பொருளாசை, பொருட்கள், ஐஸ்வர்யம் வந்து விட்டது என்று சொன்னால் தன்னை படைத்தவரை மறந்து, ஆராதிக்கக்கூடிய தேவனை மறந்து, பொருட்களுக்கு நேராக, உலகத்துக்கு நேராக அநேக நேரங்களை மனிதன் ஓடிவிடுகிறான். அவைகள் தான் எனக்கு தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி அவைகளுக்கு பின்னாக ஓடிவிடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் என்று சொன்னால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எது ஜீவன்? ஒரு மனிதனுடைய ஜீவன் எது? அவருடைய வாழ்க்கை எது என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், இதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனுக்கு வயல் நிலங்கள் நன்றாக அந்த வருடம் விளைந்தது. உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அவைகளிலே விளைந்த தானியங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே அவன் பேசிக் கொள்ளுகிறான் தன் இருதயத்திலே. அப்பொழுது ஆண்டவர் ராத்திரியிலே தரிசனமாகி அவனோடு கூட சொல்லுகிறார், மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், அவன் சொல்லுகிறான், எனக்கு நன்றாக விளைந்திருக்கிறது. ஆத்மாவே, நீ நன்றாக பூசி எல்லாவற்றையும் அனுபவி. காரணம், நன்றாக எனக்கு விளைந்திருக்கிறது. எனக்கு ஐஸ்வர்யம் தான் எனக்கு ஜீவன் எல்லாம் என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, மதிகேடனே என்று சொல்லி அங்கே பேசுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து, சம்பவத்திலிருந்து எது நமக்கு ஜீவன், எது நமக்கு முக்கியம் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் சொல்கிறார். தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஜீவன், ஐஸ்வர்யம் அல்ல. ஐஸ்வர்யம், பொருட்கள், வேலை வாய்ப்புகள், உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு உதவக்கூடியவைகள், அவ்வளவுதான், வாழ்க்கைக்கு உதவக்கூடியவைகள். இவைகள் தேவை. ஆனால் இது ஜீவன் அல்ல. ஜீவன் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இந்த பொருட்கள் எல்லாம் பிரயோஜனமற்றதாய் மாறி போய்விடும் ஒரு மனிதனுக்கு. அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்துல அவர் அங்கே சொல்லி காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே மோவாப் தேசத்திலிருந்து மீண்டுமாக பெத்லெகேமுக்கு அந்த நகோமி வரும் பொழுது அவளை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாரும், இவள் நகோமி அல்லவா என்று சொல்லி அவளிடத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த நகோமி தன்னை குறித்து அவள் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் குறைவுள்ளவளாய் ஆண்டவர் என்னை கடந்து வர பண்ணினார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆசீர்வாதத்தோடு நிறைவுகளோடு இருந்தாள். ஆனால் சில பஞ்சமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அங்கே பெத்லெகேமை விட்டு அவள் அங்கு மோவாப் தேசத்துக்கு போகிறாள். காரணம், மோவாப் தேசத்திலே, அந்நிய தேசத்திலே அங்கே பஞ்சம் இல்லை, ஆகாரம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று சொல்லி, வாழ்க்கை உண்டு என்று சொல்லி அங்கே போனாள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விட்டு மீண்டுமாக அவள் அங்கே பெத்லெகேமுக்கு வரும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை குறைவுள்ளவளாய் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று சொல்லி அவள் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், பெத்லெகேம் அப்பத்தின் வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இரட்சகர் இருக்கிற இடம், எல்லாவற்றையும் மறந்து
பொருளுக்கு நேராக, ஐஸ்வர்யத்துக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக செழிப்பை நோக்கி கடந்து சென்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில குறைவுதான் ஏற்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, பெரியவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பொருட்கள் நமக்கு தேவை, வேலை வாய்ப்பு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு தேவைதான். ஆனால் அவைகள் ஜீவன் அல்ல. வேதம் சொல்கிறது. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் கர்த்தராகிய தேவன் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், நீ குடியிருக்கக்கூடிய தேசத்திலே உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் குடியிருக்க பண்ணும் பொழுது நீ பொருட்களுக்கு நேராக, உலகத்துக்கு நேராக, ஐஸ்வர்யத்துக்கு நேராக ஓடிவிடாதே. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரே பற்றி கொள்வாயாக. காரணம், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேதவசனத்துல சொல்லுகிறார். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஜீவனை, தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் வழி, அவரே சத்தியம், அவரே நமக்கு தீர்க்காயுசு என்று வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு தேவை, ஆனால் அது ஜீவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் இயேசுவை பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜீவனையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் தீர்க்காயுசையும் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.